கோவை மாவட்டம் சூலூரில் நகைக்கடைக்குள் அழையா விருந்தாளியாக நுழைந்த காட்டுமானால் கடையில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். காட்சிகளை பார்க்கலாம். நவ மணிகண்டன் வழங்கும் தகவலை நாம் கேட்கலாம். வணக்கம் நவ மணிகண்டன், இந்த சம்பவம் மற்றும் இந்த நிகழ்வினுடைய முழு விவரங்கள் என்ன? சோமனூர் பேருந்து நிலையம் அருகே காரணம்பேட்டை செல்லும் பிரதான சாலை செயல்பட்டு வரும் தனியார் நகைக்கடையில் வழக்கம்போல் அந்த நகைக்கடையானது செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் நகைக்கடையின் காவலாடி கடையின் முன்புறமாக இருந்த கண்ணாடியின் வழியாக திடீரென்ற ஒரு புள்ளிமான் ஒன்று கடைக்குள் புகுந்தது. இதை பார்த்த நகைக்கடை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் குழந்தைகள் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த புள்ளிமான் கடைக்குள் சிறிது நேரம் அங்கும் இங்கும் ஓடி பின் வந்து வெளியே உள்ள பிரதான சாலையில் ஓடியது. இதனால் அந்த சாலையில் சென்ற பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தால் நகைக்கடையில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இந்த நகைக்கடையானது நொய்யலாறு அந்த நகைக்கடைக்கு அருகில் நொய்யலாறு இருப்பதால் இங்கு புள்ளிமான்கள், அதாவது காட்டுப்பகுதியிலிருந்து புள்ளிமான்கள் வரக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த புள்ளிமான் யாராவது கடத்தி வந்து இப்பகுதியில் விட்டார்களா என்று இங்குள்ள வனத்துறையினர்கள் தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சமூக வலைதளங்களில் வைரலாகி பேசுபொருளாகி வருகிறது. நன்றி நவ மணிகண்டன் விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.